வணக்கம் நேர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தாங்க. இதோட ஃபார்முலா இது வரைக்கும் யாரும் கரெக்டான ஃபார்முலா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட சேனலில் இப்போ கரெக்டான ஃபார்முலாவோட எப்படி பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் இதுக்கு பிடிஎஃப் நோட்ஸோட பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோ ரெகுலர் அப்டேட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெச் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீமு. அதோட எவ்வளோ தேவை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அந்த ஸ்ட்ரெச் மார்க்குங்கிறது யாரும் விரும்புகிறது கிடையாது. ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர், அது மேலுக்காக இருந்தாலும் சரி ஃபீமேலுக்காக இருந்தாலும் சரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுக்கான ஒரு க்ரீம், ஆர்கானிக்காக நேச்சுரலாக நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட் ஃபார்முலா எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்ற வரைக்கும். ஸோ இது எப்படி பண்ணி அதுக்கான கண்டெய்னர் எதை யூஸ் பண்ணலாம், அதுக்கு எங்கே அந்த கண்டெய்னர் கிடைக்கிது, எவ்வளோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்றத வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் நீங்கள் எவ்வளோ வெளியில் விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 கிராமே 130 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து வேரியேஷன் மாறுங்க. இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக சொல்லிட முடியாது. இப்போ நம்மளுக்கு மேக்கிங் காஸ்ட்டு ஒரு 5000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம எவ்வளோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். நான் எவ்வளோ கொடுக்கலாம் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 50 கிராம் பாட்டில் கண்டெய்னர் 130லேருந்து 150 வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸை ரெடி பண்ணுறதுக்கு மேபி 50 ரூபா ஆகலாம். பாக்ஸோட கண்டெய்னரோட விலை 20 ரூபா ஆகும். அதுக்குள்ளே இருக்க நம்ம க்ரீம், நம்மளுடைய ப்ராடக்ட், அது ஒரு 30 ரூபா ஆகும். ஆவரேஜாக நம்ம பாக்ஸ் ரெடி பண்ண மேபி 50 ரூபா ஆகும். நீங்கள் 130 to 150 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. ஸோ வாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஷியா பட்டர் தேவை. எல்லாமே ஆர்கானிக் தாங்க, எதுவுமே கெமிக்கல் கிடையாது. ரொம்பவும் ஈஸியாக ரொம்பவும் சூப்பராக பண்ணக்கூடியது. 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் இதை உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்களுக்கு கொடுக்கலாம், உங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸாகவே எடுத்து சூப்பராக லேபிளிங் பண்ணி நல்லாவே பண்ணலாங்க. ஷியா பட்டர் தேவை. எல்லாத்துக்கும் அளவு நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அடுத்து கோகோ பட்டர் தேவை. அது எல்லாமே அளவு கொடுத்துருக்கேன். நான் என்னென்ன தேவைன்னு மட்டும் சொல்லிடுறேன், எப்படி பண்ணுறதுன்ற மட்டும் நான் சொல்லிடுறேங்க. அடுத்து கோகோ பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டான நான் கொடுத்துருக்க அளவு கரெக்டாக எடுங்க. அப்போ தான் உங்களுடைய க்ரீம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் போடும்போதும் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு அளவு கொடுத்து நீங்கள் ஒரு அளவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அளவு வரவே வராது. ஸோ நான் கொடுத்துருக்க அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டாக எடுங்க. கொக்கோ பட்டர், ஷியா பட்டர் எடுத்தாச்சு. நம்ம எல்லாமே ஆர்கானிக் தான். திரும்பவும் சொல்கிறேன், இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, எந்த கெமிக்கலும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் நம்ம எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம 70 டிகிரி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணலாம். எல்லாமே ஆயில் பேஸுங்கிறனால 70 டிகிரி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே பட்டர், கொக்கோ பட்டர், ஷியா பட்டர் இந்த மாதிரி இருக்கனால நம்ம 70 டிகிரி வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணலாம். அடுத்து ஜோஜோபா ஆயில் தேவை. நம்ம கொடுக்குற எல்லாமே நம்மளுடைய வயிற்றுலையோ இல்லை வேறு எங்கே ஸ்ட்ரெச் மார்க் இருக்கையோ அந்த தழும்பை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து ஜோஜோபா ஆயில் எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருளும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் ப்ராடக்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம லோ குவாலிட்டியாக வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்லா இருக்காது. நீங்கள் சஜஸ்ட் பண்ணும்போதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம குவாலிட்டியாக வாங்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், என்னுடைய ப்ராடக்ட் நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் ப்ராடக்ட்டை தேடி நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில். எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு. நம்ம அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் செய்கிறோம். அதனால் நீங்கள் தைரியமாக அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணலாம்.
ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அடுத்து என்னென்னா விட்டமின் இ ஆயில். ஸோ அது நம்மளுக்கு தெரியும், எல்லாமே சூப்பராக ஒரு எஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தாங்க நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நான் ஏன் இதை இத்தனை முறை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சும்மா தேங்காய் எண்ணெய் வச்சா மட்டும் போதும் அப்படின்னு மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயே நம்ம சேர்க்கலை, எல்லாமே ஆர்கானிக்காக சேர்க்குறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் தேங்காய் எண்ணெய் ஒரு 20% ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவான்டிட்டி வந்து உங்களுடைய காஸ்ட்டு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் தேங்காய் எண்ணெய் ஒரு 20% சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் இந்த இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணலை, தேவைண்டா மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து விட்டமின் இ ஆயில். எல்லாமே ரேட்டும் அதிகம்தாங்க, நான் வந்து சொல்லிட்டேன் முன்கூட்டியே. நம்மளுடைய ப்ராடக்டோட ரேட்டு வந்து அதிகம். நீங்கள் பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு வந்து வேரியேஷன் மாறும். நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு, உங்களுடைய பக்கம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்து பல்காக எடுத்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இதை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, இது கிடைக்கும், நம்ம கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகவே கொடுக்கலாம் ஃபஸ்ட் டைம்ன்றனால. ஏன்னா நம்மளுக்கு கஸ்டமர் ரொம்பவே முக்கியம். ஸோ கஸ்டமரை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே வந்து நம்ம வந்து கொடுக்கலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நம்ம லாபம் பார்க்கணும் அப்படின்னு ஹை ரேஞ்சில் கொண்டு போகாமல், நீங்கள் உங்களுக்கு 70 ரூபா ஆகுதா 30 ரூபா லாபம் வச்சு கொடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன தேவைன்னா வல்லாரை கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதோட எசென்ஷியல் ஆயிலுங்க. ஸோ வல்லாரைக்கீரை வந்து நிறைய பேருக்கு தெரியும் அதில் எவ்வளோ வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இந்த ப்ராடக்டில் அதையும் நம்ம வந்து சேர்த்துருக்கோங்க. சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரதுக்காக நம்ம எல்லாமே தேடி தேடி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹைலூரோனிக் ஆசிட், அது தேவை. ஸோ இது எதுக்காக நம்ம இது ஆசிட்னு நினைக்காதீங்க, இதுவும் வந்து ஆர்கானிக் தான். ஸோ நம்ம இது எதுக்காக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் இலாஸ்டிக்கான மாதிரி இருக்கும்ல, அதை ஸ்டிக்கன் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இது லாவெண்டர் ஆயில். ஸோ லாவெண்டர் ஆயில் எதுக்கு அப்படின்னா, அதுவும் ஸ்மெல்லு ஒன்று, ஸ்மெல்லுக்கு இன்னொன்று அதுவும் நம்ம கோடு இருக்குது பார்த்தீங்களா தழும்பு, அதை சரி பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட் அதிலே இருக்குங்க. லாவெண்டர் ஆயிலெலாம் காசு ரொம்ப கூட தான். இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது 2-3 ட்ராப் தாங்க, ரொம்பலாம் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நான் எல்லா பொருளுமே நான் வந்து சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் சொன்ன அளவு எல்லாத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். கடைசியாக டீ 3 ஆயில் அதுவும் எடுத்துக்கோங்க. அதுவும் 2-3 ட்ராப் மட்டும்தான் தேவை, அது எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் 70 டிகிரி வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கண்டெய்னர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம கண்டெய்னர்னால் நம்ம அலுமினியம் கண்டெய்னர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். ஸோ அதோட பிக்சர் அனுப்புகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட்டோட பாயில் பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடு அப்படியே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும்போது நல்லா உறைஞ்சி கெட்டி ஆயிரும். ஸோ கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளெண்டிங் போடணும். நம்ம நார்மல் சோப்புக்கு போடுவோம் பார்த்தீங்களா பிளெண்டிங், அந்த மாதிரி பிளெண்டிங் போட்டிங்கன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி அலுமினியம் கண்டெய்னர் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஹீட் பண்ண உடனேயே டைரெக்டாக நீங்கள் அளவு வச்சு இதில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு பிளாஸ்டிக்கில் வேணும் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எதில் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்களோ அதில் தனியாக எடுத்து வச்சுருங்க. நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா அது கெட்டி ஆயிரும். அதை நீங்கள் பிளெண்டிங் போட்டிங்கன்னா ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய ஸ்ட்ரெச் மார்க் பட்டரோட க்ரீம் வந்து இப்படி தான் இருக்கும்.
இதை நீங்கள் 1 மந்த் யூஸ் பண்ணும்போதே சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரூ. 50 போட்டிங்கன்னா ரூ. 150 வரைக்கும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இதில் 100 ஒரு பாக்ஸுக்கு ரூ. 100 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் லாபம் எடுக்கலாங்க. சூப்பரான மார்க்கெட்டிங்க்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்ங்க. கண்டிப்பாக யார் யாருக்கு தேவையோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டுக்கே தேவைன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸாக வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் மெயில் பண்ணி விட்றேன். வேறு உங்களுக்கு எதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன்.